காலாட்டுறாரு. ஏய் ஊரில் இருக்காரு, டேய் ஊரில் இருக்காரு. ஆமா மெதுவா 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 அதே மெதுவா அப்படியே மெதுவா 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 அப்படியே பாத்து 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 பக்கத்துல வாங்க, இங்க வாங்க. இல்லைங்க மண்ணு வந்தாச்சு. இல்லைங்க இழுத்துருங்க. கொடைக்கானலில் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார். 100 அடி பள்ளத்தில் இறங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை மீட்ட தீயணைப்பு துறையினர். மலையில் 4 பேரின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொடைக்கானலுக்கு பல சுற்றுலா பயணிகள் போயிட்டு வருது வழக்கமா நடக்கிறதா. இந்த மாதிரி மதுரையில இருந்து கொடைக்கானலுக்கு 4 நண்பர்கள் ஒன்னா போயிருக்காங்க. அதுல 24 வயதாகக்கூடிய சேகர், 21 வயதாகக்கூடிய கவுஸ், 21 வயதாகக்கூடிய மணி, 40 வயதாகக்கூடிய கார்த்திக். இவங்க 4 பேருமே நள்ளிரவு 2 மணி அளவுல வத்தலகுண்டுல இருந்து கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க. அப்போ பாலகிரி அப்படின்ற இடத்துல இருந்து ஓட்டுநர் கார்த்திக் தான் அந்த வாகனத்தை ஓட்டி இருக்காங்களாமா. ஆனா அப்படி ஓட்டும் போது அந்த வாகனத்துடைய சக்கரம் வெடிச்சதா சொல்லப்படுது. இதுல ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரை தாண்டி 100 அடி பள்ளத்துல இறங்கி இருக்கு. இந்த வாகனத்துல இருந்த 4 பேருமே வாகனத்துல இருந்து குதிச்சிருக்காங்க. உயிரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி 4 பேருமே உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில கொடைக்கானல் தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. தகவலின் பெயர்ல நிலை அலுவலர் சக்திவேல் தலைமையில பாஸ்கரன், விக்னேஷ் நிலைய பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்திருக்காங்க. முதல்ல தீயணைப்பு துறையினர் கீழே இறங்கி அவங்க உடல்ல கயிறை கட்டி அதுக்கப்புறம் அவங்கள மேல இருக்கிறவங்க இழுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க மீட்கப்பட்டிருக்காங்க. இன்னும் 2 பேர் பலத்த காயத்தோட வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் உதவியோட செல்லப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தாண்டிக்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு வராங்களாம். மலையில போயிட்டு இருந்த கார் இப்படி திடீர்னு தடம் புரண்டு மலையிலிருந்து விழுந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.